நம்ம எப்போதும் யார்கிட்டையும் நம்ம கடன் வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கணும்னா, நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்களுக்கு நம்ம அடிமை மாதிரி ஆயிடுவோம். அது ஒரு நுகத்தடி போல. நம்மளால நிமிரவே முடியாது. வேலை பார்க்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு போயிடும். நம்மளோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னா, யார்கிட்ட கடன் வாங்கலாம், என்ன பொய் சொல்லி கடன் வாங்கலாம், இப்படி தான் நம்மளுடைய மைண்டு யோசிக்கும். அதுக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம கடன் வாங்கி ஒரு நாளும் பழகக்கூடாது. நம்ம என்ன நம்மளுக்கு வரவு இருக்குதோ, என்ன வருமானம் இருக்குதோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவழித்து நம்ம பழகணும். வரவுக்கு மீறி செலவு பண்ணி பழகக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அதிகமான தேவை வருது, பண தேவை வருது. நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கிறோம். அதை யோசித்து பார்க்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கணும்னா கடனை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுமே, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம தான் நமக்கு நாமே சுமையை ஏற்றிக்கிறோம். அதனால் ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி பழகவே கூடாது. நம்ம விடுதலையோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா நம்ம யாருக்கும் நம்ம கணக்கு சொல்ல தேவையில்லை. கடன் வாங்கினோம்னா யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவனை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அவன்கிட்ட அடிமை மாதிரி நிற்க வேண்டி வரும். தலை குனிஞ்சு நிற்க வேண்டி வரும். கடன் வாங்குறது நம்ம மற்றவங்க முன்னாடி தலை குனிய வச்சிடும். நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னா கடன் வாங்கக்கூடாது.